திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 11 நாட்களில் 165 கிராம் தங்கம் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஆடி மாதம் என்பதால் பக்தர்களின் வருகை அதிக அளவில் காணப்பட்டது. கடந்த 11 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணியில் 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். இதில் 93,87,000 ரூபாய் பணம், 165 கிராம் தங்கம், 6,438 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை நெருங்கும் நிலையில் சிறிய மதகுகள் வழியாக தண்ணீரை இயக்கி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 69.77 அடியை எட்டியுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஓரிரு நாட்களில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அணையில் உள்ள சிறிய மதகுகள் வழியாக தண்ணீரை இயக்கி பார்த்து நீர்வளத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ள கூலி திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக புதுக்கோட்டையில் 70 அடி நீளத்தில் விளம்பர பதாகை வைக்கப்பட்டுள்ளது. இதில் ரஜினியின் 32 வகையான தோற்றம், 13 வகையான வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. கூலி படத்தை கோலாகலமாக கொண்டாட தயாராகி வருவதாகவும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து கூலி படம் சாதனை படைக்கும் எனவும் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ நம்ம வச்சிருக்க கட்டவுட்ல தலைவர் வந்து பஞ்சடிலாக சொல்லுவார், பேசுவார்னு எல்லாரும் தெரியும். ஆனால் அது மக்களோட வாழ்க்கைக்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு எப்படி துணையாக இருக்குங்கிற விஷயத்தை அந்த பேனரில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைலாக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான வரிகளை வந்து அதில் பொறிச்சு அவர் தலைவர் நடிச்ச அபூர்வராக வந்து இப்போ ஸ்டில்ல வந்து அதை மென்ஷன் பண்ணி பெரிய பெரிய கட்டவுட் வச்சுட்டு இருக்கோம். நாகப்பட்டினம் அருகே அண்ணா புதிய பேருந்து நிலைய மேற்கூரையின் சிமெண்ட் காரைகள் திடீரென இடிந்து விழுந்ததால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் சிதிலமடைந்து காணப்பட்ட மேற்கூரையில் இருந்து திடீரென சிமெண்ட் காரைகள் இடிந்து விழுந்தது. இந்த நிலையில் மேற்கூரைகளை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சிக்கனாங்குப்பம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை காரணமாக ஏரி மற்றும் குளங்கள் நிரம்பி உபரி நீர் சரஸ்வதி நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதியினர் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. முறையாக கால்வாய் அமைக்கப்படாததால் வீட்டிற்குள் நீர் புகுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். தண்ணி போறதுக்கு வழி இல்லாத எல்லாம் வீட்டுக்கு வருது, வருஷம் வீட்டுக்கு வருது. 10 வருஷமா நாங்களும் போராடுறோம். எல்லாம் எம்எல்ஏ எல்லாமே வந்து பாக்குறாங்க, தாசில்தார் மணியார் எல்லாமே வந்து பாக்குறாங்க. நான் வந்து பார்த்துட்டு அந்த 1 வீக் தான், அப்புறமா போயிடுறாங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணையில் மீன்பிடிக்க தடை விதித்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். வரட்டுப்பள்ளம் அணையில் மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலமாக 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்தியூர் வனப்பகுதி தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டதால் வரட்டுப்பள்ளம் அணைக்குள் செல்ல மீனவர்களுக்கு அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். எல்லாத்துக்கும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா டேம்லையும் மீன் பிடிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டேம் பார்சல் தான் இருக்குது, எல்லாமே மீன் பிடிச்சி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வாட்டர்பால் டேமுக்கு மட்டும் இவங்க இடைஞ்சல் பண்ணுறாங்க சார். இது வந்து உள்நோக்கம் இருக்குங்க. அந்தியூர் ரேஞ்ச் இருக்குமே டிஎஃப்ஓக்கு எங்கள் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி மூலியமாக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வாரச்சந்தையில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். பெருந்துறை வாரச்சந்தையில் துணிக்கடை ஒன்றில் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து இளைஞர் ஒருவர் ஆடை வாங்கிச் சென்றுள்ளார். சற்று நேரத்தில் அது கள்ள நோட்டு என்பதை அறிந்த கடை உரிமையாளர் சந்தையில் சுற்றித் திரிந்த இளைஞரை தேடி பார்த்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தப்பி ஓடிய 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூரில் அடிப்படை வசதி கோரி மீனவ மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பரங்கிப்பேட்டை அருகே உள்ள சின்னூர் தெற்கு, சின்னூர் வடக்கு, புதுப்பேட்டை, இந்திரா நகர் ஆகிய மீனவ கிராமங்களில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்பதே பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதனை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தபோது போலீசார் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு மக்க வாழ எங்களுக்கு பட்டா உரிமையும் ரெண்டாவது என்னன்னா நம்ம மக்கள் எல்லாம் போறதுக்கு பாம்பு பள்ளி நடமாடுது. ஃபாரஸ்ட்ல எங்களுக்கு ரோடும் வேணும்.
திண்டுக்கல் அருகே விவசாய பாசன கிணற்றை காணவில்லை என கூறி விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளிப்பாடி கிராமத்தில் இருந்து அடியனூத்து வரை மாநில சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக ராஜ்குமார் என்ற விவசாயியின் 112 அடி கிணற்றை சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரர் மூடியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. 112 அடி ஆழமுள்ள இந்த கிணற்றை கடந்த 10 ஆண்டுகளாக அந்த குடும்பமே சேர்ந்து கிணற்றை வெட்டியுள்ளது. 5 ஏக்கர் நிலத்துக்கு பாசனத்துக்கு வசதிக்காக இந்த 5 கிணற்றை வெட்டியும் இந்த கிணற்றை 1 மணி நேரத்திலே மூடி அராஜகமாக மூடியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலில் உள்ள சோனைமுத்து கருப்பண்ணசாமிக்கு 2000க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்களை கொண்டு வழிபாடு நடைபெற்றது. போடி அருகே உள்ள குச்சனூரில் சோனைமுத்து கருப்பண்ணசாமிக்கு ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி சாமிக்கு 2000க்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்களை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்தினர். இதனையடுத்து நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட ஆடு சேவல்களை வெளியிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே உள்ள வண்டி கருப்பணசாமி கோயிலில் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. குற்றங்கள் குறைய வேண்டும், விபத்துகளை தடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என வேண்டிக் கொண்டு வண்டி கருப்பணசாமி கோயிலில் ஆயுதப்படை காவல்துறையினர் சார்பாக கிடாய் வெட்டி வாகனங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் பங்கேற்று கிடாய் விருந்தினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான காவல்துறையினர் தங்களது குடும்பத்தினருடன் பங்கேற்றிருந்தனர். மழைநீர் வடிகால் கால்வாய்கள் தூர் வாரப்படாததால் குறுவை பயிர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி வெங்காய தாமரை செடிகளை கையில் ஏந்தி தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் எலட்டூர் பகுதியில் பாசன வாய்க்கால்களில் 3 அடி உயரத்துக்கு ஆகாய தாமரை, வெங்காய தாமரை செடி கொடிகள் மண்டி கிடக்கின்றன. இதனால் மழைநீர் வடிய வழியில்லாமல் குறுவை பயிர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். முழுவதுமாக தண்ணீர் வடியாமல் தண்ணீர் முழுவதுமாக வயலிலே கடந்து பயிர்கள் முழுவதும் அழுகி பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என்கின்ற அபாயம் உள்ளது. குறுவை சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க உடனடியாக வாய்க்கால்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக ஆட்சி நடத்துகின்ற சகோதரர் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக 2026ஆம் ஆண்டு பொறுப்பேற்பார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அரசை நடத்துகின்றவராக சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக 2026இல் பொறுப்பேற்பார்கள். தேனி மாவட்டம் கம்பம் வஉசி திடலில் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் காக்க வைகோவின் பயணம் என்று மதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய வைகோ, மதிமுக எந்த கட்டத்திலும் சுயநலத்திற்காக அரசியலில் முடிவெடுப்பதில்லை என்றும், கொள்கை தனது உயிரினும் பெரிது, மானம் தங்கள் இயக்கத்திற்கு உயிரினும் பெரிது என்று சூளுரைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே காட்டு யானை துரத்தி சென்று தாக்கியதில் விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தளி அருகே சூடச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி காளப்பா. இவர் அதிகாலையில் தோட்டத்திற்கு சென்று சாணம் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை அவரை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை பார்த்த கிராம மக்கள் ஒன்று கூடி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் உயிரிழந்த விவசாயியின் உடலை மீட்டு உடற்கூறு செய்ய தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடிகர் சிவா சாமி தரிசனம் மேற்கொண்டார். கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்ற பின் நாள்தோறும் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை 28, கலகலப்பு உள்ளிட்ட படங்களில் நடித்த சிவா கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். கோயில் வளாகத்தில் பக்தர்கள் பலர் சிவாவுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.